திருச்சியில் நாளை நடைபெறும் திமுக மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், முன்னேற்பாட்டு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்கு முகாமிட்டிருக்காங்க? விக்னேஷ், திருச்சி சிறுகனூர்ல நாளை மாலை மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் 12வது மாநில மாநாடு நடைபெற இருக்கு. ஏற்பாடுகள் இறுதிக்கட்ட பணியில் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொடிகளை வைத்தும் பதாகைகள் மற்றும் அமைத்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு செய்தியாளர் தெரிவித்தார். அதைவிட மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளை இந்த மாநாட்டில் அவர் பேசும்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளையும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளை அங்கேயே அறிவிப்பார் என்றும் சொல்லியிருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஒரு 700 ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த சிறுகனூர் அந்த மாநாடு நடைபெறும் பகுதி. 200 ஏக்கர்ல மாநாடு அந்த திடல் என்பது அமைக்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல அவர்களுக்கு வாகனங்கள் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தமிடும். அது மட்டுமல்லாமல் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. வருபவர்கள் 2 லட்சம் பேருக்கு உணவுகள் வழங்கப்படுகிறது. இது போன்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திமுக நாளை நடத்த திட்டமிட்டிருக்கு. அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அங்கேயே முகாமிட்டு தொடர்ந்து பணிகளை மேற்கொள்றாங்க. மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களும் அதே போல் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷும் நேரடியில் ஆய்வு மேற்கொண்டார். நாளை மதியம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக திருச்சி விமான நிலையத்திற்கு திருச்சி சமயபுரம் அருகே அவர் தனியார் கல்லூரியில் ஓய்வெடுக்கிறார் அங்குள்ள கெஸ்ட் ஹவுஸில். அதன் பிறகு மாலை 5 மணிக்கு மேல் மாநாட்டு திடலுக்கு 110 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுகவுடைய கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டு நிகழ்ச்சிகள் துவங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் 3 மணி நேரம் அவர் மாநாட்டில் திடலில் அவர் இருப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் அவர் தனி விமானம் மூலம் 8:30 மணி அளவில் சென்னை புறப்பட்டு செல்வார். இதைவிட மிக முக்கியமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூரில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதைவிட 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்வதற்கு முன்னதாக இதே இடத்தில் அவர்கள் மாநாட்டை நடத்தி அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அதே சென்டிமெண்டில் மீண்டும் அதே இடத்தில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க இந்த மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.